அண்மை செய்தி. 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை அவரது தாய் இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து செல்லும் போது கனரக வாகனம் மோதி இருவர் மீது மேலே ஏறி இறங்கியதும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றன. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது சென்னை பெரும்பாக்கம் பகுதி சேரநகர் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்த புனிஷ் இவர் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அவருடைய மனைவி லாவண்யா, அவரது மகள் இனியா 13 வயது சிறுமி. இவர் இந்த பெரும்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை தன்னுடைய மகளை அழைத்து பள்ளிகளில் விடுவதற்காக அவருடைய தாய் லாவண்யா அவருடைய ஆக்டிவா இருசக்கர வாகனத்தில் அந்த பெரும்பாக்கம் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு பிரதான சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த ஒரு லோடு வேன் அந்த ஆக்டிவா இருசக்கர வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது ஆக்டிவா இருசக்கர வாகனத்தில் மோதியுள்ளார். பின்னர் அந்த இருசக்கர வாகனத்தில் சென்ற தாய் லாவண்யா, 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறிது இருவரும் அந்த லோடு வேன் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டுள்ளனர். பின்னர் லோடு வேன் சக்கரம் ஏறி இறங்கியதில் இருவரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இது குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தாய் லாவண்யா மற்றும் 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது கணவன், மனைவி, குழந்தை மூவர் மட்டுமே வசித்து வந்த வீட்டில் தற்போது மனைவி, குழந்தை இருவரும் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் கணவர் அழுகின்ற காட்சியும் நம்மால் பார்க்க முடியுது. தொடர்ந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பள்ளி சிறுமி மற்றும் அவரது தாய் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த பள்ளிக்கரணை மாவட்ட காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் காலை நேரங்களில் பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரங்களில் அதிக கனரக வாகனங்கள் இயக்கக்கூடாது என்று போலீசார் உத்தரவிட்டும் போலீசாரின் உத்தரவை மீறி இந்த அதிகமாகவும் கனரக லாரிகள் இயக்குவது இது போன்ற விபத்துக்கு காரணம் எனவும் அப்பகுதி மக்களும் பொதுமக்களும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுமன்.